எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸாக இருந்தாலும் டெசர்ட்ஸாக இருந்தாலும் அது டேஸ்ட்டே தனி தாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5 லேயர் கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு டெசர்ட். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 250 கிராம் டீ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் மாரி பிஸ்கெட் இல்லைனா டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். பிஸ்கெட்ஸை ரஃப்பாக உடச்சி ஒரு மிக்சர் ஜாரில் போடுங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச பிஸ்கட் பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட நான் 3-4 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் இதே அளவு வெண்ணெய் சேர்த்து கூட கலந்துக்கலாம். கை யூஸ் பண்ணி நல்ல பிஸ்கட் கூட நெய் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் பிடிச்சா ஷேப் வர அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து விடுங்க. இப்போ இன்னொரு புட்டிங் கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்து லேசாக அழுத்தி ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நல்ல டைட்டாக பேக் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க. ஒரு பவுலில் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து இது கூட 1/2 கப் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சாஸ்பேன்ல 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கலாம். இது ஏற்கனவே நல்ல காய்ச்சின பால். பால் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்சரை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்துடலாம். பாருங்க, கஸ்டர்ட் நல்லா திக்கா ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்ல ஸ்மூத்தா சில்கியா வந்ததும் ஸ்டோவ்ல இருந்து இறக்கி வச்சிருங்க. இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இதே கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் புடிங்க்கு நல்லா இருக்கும். அதனால இந்த கஸ்டர்டை இன்னொரு பவுலில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ண கஸ்டர்டை வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு வச்சிடலாம். ஃப்ரூட் மிக்சர் செய்ய ஒரு பவுலில் கட் பண்ண வாழைப்பழம், கொஞ்சம் கிரேப்ஸ், சீட்லெஸ்ஸாக 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாதுளம்பழம், பொடிசா நறுக்கின ஒரு ஆப்பிள், 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேனை ஊற்றி எல்லா பழம் மேலேயும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் பவுடர் மேலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்டை ஊற்றுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஃப்ரூட் மிக்சரை சேர்த்து இதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கஸ்டர்டை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ புட்டிங் ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே ஒரு லேயர் சாக்லேட் கெனாஷ் ஊற்றி அதையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் அதிக நேரம் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப் நட்ஸை தூவி கஸ்டர்ட் புடிங்கை நல்லா கூலாக சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் டெசர்ட்ஸ் நீங்கள் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.